ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிஷோருக்கு மட்டும் லஞ்ச் பேக் பண்ண போகிறதில்ல, ஹஸ்பண்ட்க்கும் சேர்ந்த மாதிரி தான் லஞ்ச் பேக் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் அவங்க மதியானம் வந்து சாப்பிட்டுக்கிறதுனால கிஷோருக்கு மட்டும் ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிடுவேன். இன்றைக்கி அவங்க கொஞ்சம் வேலை இருக்குது, வெளியே போகிறேன்னாங்களா, சொன்னாலும் அவங்களுக்கும் வந்து லஞ்ச் பேக் பண்ணியிருந்தேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் இருந்துச்சு, அதை வச்சு கோபி மஞ்சூரியன் மாதிரி பண்ணிவிட்டு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சாதமும் வடித்து ஆறலாம் வச்சுட்டேன். டைம் ஆனதே கவனிக்கவே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, மஞ்சூரியன் பண்ணலாம் டைம் இருக்காதான், ஸோ அதனால் 65 மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸு, அதுக்கப்புறம் கேப்சிகம் இதெல்லாமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து சாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டொமேட்டோ சாஸு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து வினிகர், அதுக்கப்புறமா சோயா சாஸ், இதை 3மே சேர்த்து லைட்டாக அந்த ஸ்மெல் மாறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடித்து ஆற வச்சுருந்த சாதமும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இதுக்கு காரத்துக்காக கொஞ்சமாக வந்து நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கோபி 65 இருக்குல்ல, ஸோ அதையும் இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹஸ்பண்ட்காக மட்டும் பார்த்திங்கன்னா செஸ்வான் சாஸ் வீட்டில் இருந்தது, ஸோ அது ஸ்பைஸியாக நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அதை மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.